இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதிகர். இன்று ஜனவரி மாதம் 3ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். ஒரு தமிழ் ஒரு வார்த்தை உண்டு, இறை இயல்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் கேள்விப்பட்டிருப்போம். நம்ம இறையியல் என்றால் லத்தீனில் தியாலஜின்னு சொல்லுவார்கள். தியாலஜி லத்தீன தியோ என்றால் கடவுள், இறைவன் அர்த்தம். லாஜி என்றால் இயல் அப்படின்னு அர்த்தம். இப்போ தியாலஜி என்றால் இறை இயல், கடவுளை பற்றின ஒரு பகுதி, செய்தி வச்சுக்கலாம் அப்படின்னு. விவிலியத்தில் என்ன இறையியல் கருத்துக்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் முழுவதும் அலசி ஆராய்ந்து அப்படி விட்டு விட்டாக படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்கள் வாசிக்க வேண்டிய ஒரே ஒரு பகுதி இன்றைய முதல் வாசகம். வேற எங்கேயும் போக வேண்டாம். மொத்த பைபிள் இருக்கிற விஷயத்தை யோவான் எவ்வளவு ஒரு சொல்லியிருக்காரு பாருங்க. யோவான் பெரிய மெத்த படைத்த மேதாவி கிடையாது, சாதாரண இது மீனவர்கள் அவங்க. ஆனால் அவர் எந்த அளவுக்கு கடவுளோடு வாழ்ந்திருந்தால், கடவுளை உள்ளூர அனுபவித்திருந்தால், ஆண்டவரோடு பயணித்திருந்தால், இது இந்த விஷயத்தில் நம்மளால் யோசிக்க முடியாது. நல்லா நம்ம சிந்திச்சு பார்க்கணும்னா யோசிக்கவே முடியாது. கடவுளோடு சேர்ந்து வாழணும், அவரோடு பயணிக்கணும். அப்படி வாழ்ந்தால் தான் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம என்ன பண்ண முடியும், சிந்திக்க முடியும், யோசிக்க முடியும். வேற சும்மா அதெல்லாம் செய்ய முடியாது. உதாரணம் பாருங்களேன். இன்றைக்கு முதல் வாசகத்தில் ஒரு சிறு பகுதி, என் அன்பார்ந்த பிள்ளைகளே, நாம் இப்பொழுது கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இனி எத்தன்மையராக இருப்போம்னு நமக்கு தெரியாது, அது வெளிப்படுத்தப்படவில்லை. ஆனால் இப்போ நம்ம கடவுளுடைய பிள்ளைகளாக நம்ம வந்துட்டு இருக்கோம். நாம் நல்ல மனசு நல்ல மனசில் இருக்கிறோம், சரிங்களா? ஆனால் அவர் தோன்றும் பொழுது, 2ஆம் வருகையின் பொழுது, நம்முடைய ஆண்டவர் வருகின்ற அந்த நேரத்தில் நாமும் அவரை போல இருப்போம். நாம் கடவுளின் பிள்ளையா இப்போ இருக்கிற மாதிரியே நாம் இருந்தால், அவர் தோன்றுகின்ற 2ஆம் வருகையின் பொழுது நாம் அவர் எப்படி ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தால் நம்ம கடவுளுடைய பிள்ளைகள் நாம் இருப்போம். நாம் இது எப்படி அதாவது ஒரு மீனவர் சாதாரண எந்த அளவுக்கு ஆழமாக ஆண்டவரை அனுபவித்திருந்தால், இந்த வார்த்தையில கவனிக்கணும். நம்ம இது மட்டும் இல்லை, இன்னும் பாருங்க, இன்னும் வாசகம் பாருங்களேன். அவரை எதிர்நோக்கி இருக்கிற அனைவரும் அவர் தூயவராய் இருப்பது போல தம்மையே தூய்மையாகிக் கொள்ளணும். ஆண்டவர் வருவாரு, எனக்கு நல்லது செய்வாரு, என் ஆத்மாவை மீட்டுக் கொள்வாரு என்று அவரை எதிர்நோக்கி இருக்கிற நீங்கள் அவரை போல, அவர் தூய்மையாய் இருப்பது போல உங்களையே நீங்கள் தூய்மையாக்கி கொள்ள வேண்டும். இது நம்ம எளிமையா இப்ப சொல்லிடலாம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நபர் எப்படி இந்த வார்த்தையை எழுதியது நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்ம எந்த அளவுக்கு அவர் ஆண்டவரை அனுபவித்திருந்தார், உள்ளூர் ஆண்டவரோடு வாழ்ந்திருந்தால் அந்த வார்த்தை கவனிக்கணும். இன்னும் பாருங்க. பாவம் செய்யும் அனைவரும் சட்டத்தை மீறுகின்றனர், திருச்சட்டத்தை மீறுகிறது தான் பாவம். சகோதரர்களே, நீ மொத்த பைபிள் வாசிச்சு பாருங்களேன், இதான் அதில் இருக்கும். ஆண்டவர் சொல்ற மாதிரி வாழ், ஆண்டவனை காப்பாற்றுவாள். இதான் வேற சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவர் சொல்ற மாதிரி அவர் காட்டிய பாதையில பயணிச்சுப்போ, உனக்கு ஆண்டவர் பொறுப்பு. உதாரணம் நோவா பாருங்க பார்ப்போம். 40 நாள் பெருவெள்ளம், நோவா குடும்பம் காப்பாற்றுவேன் என்றால் அந்த குடும்பம் ஆண்டவர் காட்டிய பாதையில் நடந்தது.
ஆண்டவருடைய வார்த்தையை மீறல, ஆண்டவர் சட்டத்தை மீறல. ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே கடைபிடித்தது. அந்த குடும்பம் காப்பாற்றப்பட்டது. அதே போல நாமும் வாழ்ந்தால் ஆண்டவரை இறுதி நாளிலே காண்போம். இந்த இந்த வார்த்தைகள் எல்லாம் இதான் தியாலஜி, வேற ஒன்றுமே கிடையாது. இன்னும் பாருங்க பார்ப்போம். பாவங்களை நீக்க அவர் தோன்றினார். ஏசப்பையா வந்தார், எல்லா பாவங்களையும் நம்மளுக்கு மீட்க வந்தார் என்பது நமக்கு தெரியும். ஏனென்றால் அவர்கிட்ட பாவம் கிடையாது. அவரோடு இணைந்திருக்கும் எவரும் பாவம் செய்வது கிடையாது. நான் ஆண்டவர் கூட இருக்கிறேன், நான் கடவுள் பிள்ளை நான் என்று சொல்லிக்கொண்டு பாவத்தில் ஓடுறீங்கன்னா யோசிச்சு பாருங்க. வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளை என்ன சாடினார் பரிசேயரையும் மரணம் அறிஞரையும். எப்படி? உள்ளுக்குள்ளே சாக்கடை, உள்ளுக்குள்ளே அழுக்கு, வெளியே அப்படியே ஜோடிச்சுட்டு தெரிகிறது. சிந்திச்சு பாருங்க பார்ப்போம். இப்படி இருந்தால், இவ்வாறு வாழ்ந்தால் நீ எப்போ கடவுளை பிள்ளை ஆக முடியும்? திரும்ப வாசிக்கிறோம் பாருங்க. பாவங்களை நீக்கவே அவர் தோன்றினார் என்பது நமக்கு தெரியும். அவரிடம் பாவம் இல்லை. அவரோடு இருந்திருக்கும் எவரும், அவரோடு இணைந்திருக்கும் எவரும் பாவம் செய்வதில்லை. பாவம் செய்பவர் எவரும் அவரை அறிந்ததும் கிடையாது, அவரை கண்டதும் கிடையாது. என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரின் கோரமெல்லாம் முன்னாள் நுழைய முடியாது. ஆண்டவர் சொன்ன வார்த்தை, சரிங்களா? நுழைய முடியாது. மாறாக என் தந்தையின் சித்தப்படி வாழ்கிறவன் தான் முன்னாள் நுழைய முடியும். சிந்திச்சு பார்க்கணும். நம்ம ஒரு ஓமை சொல்லுவார் இல்லையா, ஒருத்தன் காணிக்கை எடுத்து கோயிலுக்கு போகிறான், காணிக்கை செலுத்த போகிறான். ஆனால் சொல்ல பாருங்க பார்ப்போம். உன் சகோதரனோடு மனத்தாங்கல் கொண்டு இருந்தால் உன்னுடைய காணிக்கையை வாசல்லே நுழையக்கூடாது. நீ வாசல்லே வச்சுட்டு போயிட்டு சமாதானம் பண்ணிக்கிட்டு வந்து காணிக்கை. ஏனென்றால் உள்ளூர பாவத்தில் நீ ஒன்று இருக்கும்பொழுது நீ எப்படி ஆண்டோட இடத்துல நுழையவே? நீ ஆண்டோட வீட்டுக்கு நுழையத்துக்குன்னா உரிமை இருக்குதுன்னு தகுதி இருக்குது உனக்கு. நீ வெள்ளை அடிக்கப்பட்ட கலரையாக இருந்தா இதுக்கு என்ன பொருள் தெரியுங்களா? அந்த காலத்தில் யூதர்கள் குகைகளில் இந்த என்ன பண்ணுவாங்க, கல்லறைகளில் இந்த பிணத்தை வைப்பாங்க. கல் அறைன்னு சொல்லுவாங்க. அந்த கல்லறைன்னு சொல்லுது. கல்லை குடைந்து அது ஒரு குகை மாதிரி பண்ணி உள்ளே வைப்பாங்க. புதிய பிணமாக இருந்துன்னு வச்சிங்களேன், அது அழுகி அது புழுலாம் அதை அழுகும் பொழுது நாற்றம் ரொம்ப அடிக்கும், துர்நாற்றம் ரொம்ப அடிக்கும். அப்போ அதுக்கிட்ட போகிறதுக்கு எல்லாம் அருவருப்பாக பார்ப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கல்லறைகள் அந்த பாறை மேலே வெள்ளை வர்ணத்தை பூசி விட்டுருவாங்க அப்படி. அப்போ இடையிருந்து பார்க்கும்பொழுது தெரியும், ஓ அந்த கல்லறை மேலே வெள்ளை வர்ணம் பூசி. அப்போ புது போனோம், அழுகி போன புழுத்து போன புழு உள்ளே இருக்குது, வெளியே வெள்ளையாக இருக்குது. அப்போ உள்ள அழுக்கு, அழுகி போன நாத்தம் உள்ளே வச்சுக்கின்னு வெளியே வெள்ளையாக இருக்கிறது. புரியுதுங்களா? இதான் சொல்லுவார், வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுவார். இங்கே யோவான் சொல்ற வார்த்தை கவனிக்கீங்க. பாவம் செய்யும் எவரும் அவரோடு இல்லை, அவரை கண்டதிலே அவர் அறிந்ததும் கிடையாது. சோசர்களே, நாம் சிந்திச்சு பார்க்கணும். நாம் என்ன யோவானுடைய முதல் வாசகம் என்னோட இதுதான். வேற என்ன இருக்கு சொல்லுங்கப்பா பைபிள்? இதான் இருக்கு பாருங்க பார்ப்போம். இன்னொரு பகுதி பாருங்க பார்ப்போம். முதல் இன்னையுடைய வாசனை மைய வசனத்தை நம்ம பார்க்கணும். நம்ம சரிங்களா? கடவுளோடு இணைந்திருக்கும் எவரும் பாவம் செய்வது கிடையாது. மையமே தான் இன்னைக்கு. முதல் பகுதி பாருங்களேன். இறைவன் நேர்மையாளரை நீ அறிந்து கொண்டால் நீயும் நேர்மையாளர் இருப்ப. நீ முதல்ல நான் ஆண்டவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், அவரை பற்றி அறிஞ்சிக்கணும், அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சாதான் நான் என்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்தி கொள்ள சரியா இருக்கும். இந்த நூற்றுவ தலைவர் இருக்காங்க இல்லையா, அவர் என்ன பண்ணுவார், ஆண்டவர்கிட்ட வருவார். ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே என்னுடைய வேலையால் இந்த மாதிரி நோயாக இருக்கலாம் வாங்க வருவார். நீர் என் இல்லத்தில் வர நான் தகுதி கிடையாது. ஏனென்றால் அவர் தெரியும் இவர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் பாருங்க. மெஸ்ஸியா, கடவுளே, எப்படி தெய்வமையா நீங்கள், என் வீட்டில் உனக்கு தகுதி கிடையாது, ஒரு வார்த்தை சொல்லுங்க போதும், என் ஊழியம் குணமடைவான்.
அப்போது நாம் யாரை அண்டி போகிறோமோ அவர் யாரும் தெரிந்து கொண்டால் நாம் அவரை போல வாழ்வோம். நீங்கள் இந்த வாசகம் இங்கே பாருங்கள், முதல் பகுதியை பாருங்களேன். இறைவன் நேர்மையாளர் நீங்கள் அறிந்து கொண்டால் நேர்மையாக செயல்படுவோர் அனைவரும் ஆண்டவருடைய பிள்ளை. நீ நேர்மையாக செய்வேன், நீ நீதிமானாக இருப்ப, நீ நிறைய விஷயங்களையும் செய்வேன். சகோதரர்களே, இன்றைய வாசகம் மிக பெரும் கொடை. இன்னைக்கு மிக பெரும் கொடை அது இன்னைக்கு நமக்கு. சகோதரர்களே, பாவம் நம்மை கடவுள்கிட்ட இருந்து பிரிச்சிடும், நம்மை ஆண்டவர்கிட்ட இருந்து மறைய வச்சிடும். இதை நம்ம சிந்திக்கணும். நம்ம இதை நம்ம மறந்துடக்கூடாது. ஏன்னு சொன்னால், மிகச்சிறந்த உதாரணம் நம்முடைய ஆதி பெற்றோர் ஆதாம் ஏவாள். ஆண்டவர் வந்து என்ன பண்ணுவார், ஒரு கட்டளை கொடுப்பார், எப்போ அங்கே போகாத, அதை சாப்பிடாத. அந்த வார்த்தையை அவர்கள் மீறுவார்கள். இதன் காரணம் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆண்டவரை பார்க்கக்கூட முடியாது, அவங்கள ஒளிஞ்சிக்குவாங்க. ஆண்டவர் கேட்குறாரு, ஆதாம் நீ எங்கே இருக்கிற? சகோதரர்களே, இந்த வார்த்தை இருக்குது. நாங்கள் படிக்கின்ற காலத்தில் குருக்களுக்கும் சரி, வேதர்களுக்கும் சரி, இந்த இறையியல் படிக்கிறவர்களுக்கு இந்த வார்த்தை நீ எங்கே இருக்கிறங்கிறது, நீ எங்கே இருக்கிற அந்த 3 வார்த்தை, 3 சொற்கள் மிகப்பெரிய ஒரு தியானத்துக்கான ஒரு வார்த்தை. அது நீ எங்கே இருக்கிற? நான் உன்னை தூய பிள்ளையாக, பாவமே அண்டாத பிள்ளையாக உன்னை படைச்சி வச்சனே, நீ அங்கேயே இருக்கிறியா? அதான் இல்லை நீ டைவர்ட் ஆகி வேற பாதையில் போயிட்டியா? ஆண்டவர் கேட்கிறார். சகோதரர்களே, என்ன பார்த்து கேட்பார், அகஸ்டின் நீ எங்கே இருக்கிற? திருமுழுக்கின் பொழுது உடைய பாவத்தெல்லாம் கழுவி வெந்நீர் ஆடையை உனக்கு போர்த்தி உன் தூய பிள்ளையா நான் அவனை வச்சிருந்தனே, நீ அங்கேயே இருக்கிறையா இல்லை பாதை மாறி டைவர்ட் ஆகி வேற போயிட்டியா? ஆண்டவர் ஒவ்வொருத்தையும் பார்த்து கேட்பாரு, தப்பிக்க முடியாது. அதான் நீ எங்கே இருக்கிற? நம்முடைய ஆதி பெற்றோர் கேட்ட கேள்வி. அகஸ்டின் நீ எங்கே இருக்கு? ஜோசப் நீ எங்கே இருக்கிற? இல்லையா ஒருத்தர் நீ செபஸ்டியன் எங்கே இருக்கிற? எங்கே இருக்கிற நீ என்று கேட்பார். என்றால் பாவம் நம்மை கடவுள்கிட்டேருந்து மறைச்சு கொண்டு போயிடும். அப்படி நீங்கள் ஆண்டவரை விட்டு மறையாமல் இருக்கணுமா? இன்றைய வாசத்தை பாருங்க பார்ப்போம். நீங்கள் கடவுளுடைய பிள்ளையாரும் பாவம் செய்வது கிடையாது. இன்னைக்கு மைவாசம் கடவுளோடு இருந்திருக்கிறவன் பாவம் செய்ய கிடையாது. நீ பாவம் செய்யாமல் இரு, நீ ஒளியின் மக்களாக இருப்ப. பேசக்கூடிய வார்த்தை யோவான் 8:12. நானே உலகின் ஒளி, என் பின்னாடி வருகிறவன் ஒளியின் மக்களாக இருப்பீங்க, இருள் நடக்க மாட்டீங்க. சகோதரர்களே, ஆண் தருகின்ற இந்த வாசகம் இருக்குங்களே, முதல் வாசகம் திறமை வச்சு படித்தா போதுங்க. சரி, இவ்வாறு வாழ்ந்தால், இவ்வாறு வாழக்கூடிய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? ஆண்டவருக்கு சாட்சிகளாக இருப்பாங்க, ஆண்டவருக்கு சான்று பகரம் பிள்ளை வளர்த்து இருப்பாங்க. யோவான் சொல்ற பாருங்க பாப்பா, இன்னைக்கு நான் அவருக்கு சான்றா, யோவான் சான்றா கூறுறாரு, நான் தண்ணீரால் திருமுழு கொடுக்கிறேன், இதோ கடவுளுடைய செம்மறி, இதோ கடவுளுடைய ஆட்டுக்குட்டி, இவர் தூய ஆவியால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். இவருடைய மிதியடி வர அவர் கூட எனக்கு தகுதி கிடையாது, எனக்கு வருகிறவர் என்னிலும் பெரியவர் என்று ஆண்டவரை பெருக்கு சாட்சியாக, ஆண்டவருக்கு சாட்சியாக நிற்கிறார் பாருங்க. இப்போ முதல் வாசகம் பார்க்கலாம் பாருங்க பார்ப்போம். எவன் ஒருவன் கடவுளோடு இணைஞ்சிருக்கிறான் அவன் பாவம் செய்ய மாட்டான். அப்படி பாவம் செய்யாமல் இருந்தால் அவன் ஆண்டவருக்கு சாட்சி அந்த உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருப்பான். சரிங்களா? இன்றைக்கு திருப்பாடல் பார்க்கணும். நம்ம இன்னைக்கு திருப்பாடை மைய வார்த்தை பாருங்க பார்ப்போம். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அவருடைய விடுதலையை கண்டனர். சகோதரர்களே, நாம் இவ்வாறு நேர்மையாக, நீதியின் பிள்ளைகளாக, ஆண்டவரோடு இணைந்திருக்கும் பிள்ளைகளாக நாம் வாழ்வோமேயானால் நாம் ஆண்டவருடைய மீட்பை காணலாம். நிச்சயம் இது. ஏனென்றால் எங்கே நீதி இருக்கிறதோ அங்கே ஆண்டவர் இருக்கிறார், எங்கே நேர்மை இருக்குதோ அங்கே ஆண்டவர் இருக்கிறார், எங்கே தீமை இல்லையோ அங்கே ஆண்டவர் இருக்கிறார், எங்கே அநியாயம் இல்லையோ அங்கே ஆண்டவர் இருக்கிறார், எங்கே அன்பு பாசம் நிறைந்திருக்கிறதோ அங்கே ஆண்டவர் இருக்கிறார். எனவே நாம்
ஆண்டவரை இருக்கும் இடத்தை தேர்ந்தெடுப்போம். முதல் திரும்ப வாசிக்கிறோம் பாருங்க பார்ப்போம். அன்னைக்கு மையவசனம், கடவுளோடு இணைந்திருக்கும் எவரும் பாவம் செய்வதில்லை. இப்படி பாவம் செய்தால் அவன் கடவுளோடு இணைந்திருப்பது கிடையாது. எனவே நாம் ஒரு பிரதிஜை எடுப்போம். ஆண்டவரே, என்னுடைய ஒவ்வொரு சொல்லிலும் செயலிலும் உங்க கூட இணைந்திருக்க அருள் செய்யுங்கப்பா. அவன்கிட்ட வேண்டுவோம் நம்ம. ஆண்டவரே, என்னுடைய சொல், சிந்தனை, செயல் அனைத்திலும் உங்க கூட இணைஞ்சிருக்கணும். தூய யோவானை போல, திருமுழுக்கு யோவானை போல, எசப்பாவை போல நாங்கள் யாவை ஆண்டவரே, நாங்கள் எங்கள் வாழ்க்கை முழுக்க உங்கள் கூடவே இணைஞ்சு பயணிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பான்னு ஆண்டவர்கிட்ட வேண்டுவோம். ஆனால் நிச்சயம் நமக்கு நல்ல ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அந்த ஆசிரியரின் துணை கொண்டு நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம குலமுதியோர்களைப் போல, இறைவாக்கினரைப் போல, புனிதர்களைப் போல ஒன்று நாம் யோசிச்சுக்கணும், நம்ம மனசில் வச்சுக்கணும். புனிதர்கள், இறைவாக்கினர்கள், குலமுதியோர்கள் எல்லாம் மனுஷால் தாங்க. எல்லாம் கடவுள் அப்படியே பொத்துக்கிட்டு குதிச்சு இல்லை, நம்மள மனுஷர்கள் தான், பாவப்பட்டவங்க தான். தாவீதை எடுத்துங்க, பாவம் செய்தார், மனம் நொந்து அழுதார். ஆண்டவரே, நான் பாவம் செஞ்சுட்டேங்க, நான் பாவம் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க. அந்த மன்னிப்பை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார், மன்னித்தார். இயேசு பாருங்க. அப்போ இயேசு சொல்ற வார்த்தைலாம் இது மிக அற்புதமான வார்த்தை. ஒரு பாவி மனம் திரும்பும் பொருட்டு விண்ணகத்தில் உண்டாகிற மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது ஆண்டவர் சொல்லுவார். தீய வழியில் பயணிக்கிறோமா? கவலை வேண்டாம், அவன்கிட்ட மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரே, இனி வரும் காலங்களிலே நாங்கள் இன்னைக்கு முதல் வாசகம் மாதிரி நேர்மையான பிள்ளைகளாக, உண்மை அறிந்த பிள்ளைகளாக, உம்மோடு பயணிக்கும் பிள்ளைகளாக நாங்கள் வாழ கிருபை செய்யுங்கன்னு ஆண்டவரை கேட்போம். நிச்சயம் ஆண்டவர் பாவம் என்னும் சேற்றில் நம்ம தூக்கி விடுவார். தூக்கி கழுவி நம்ம தூய்மைப்படுத்தி அவர் நம்ம பிள்ளை அவரை ஏற்றுக்குவார். எனவே ஆண்டவரை விசுவசிப்போம், அவரை நடப்போம், அவருடைய ஆசிரியை பெறுவோம். நன்றி, நாளை சந்திப்போம்.